தம்பி 1 கிலோ கறி கொடுப்பா. கறியா எவன்டா அது? என்னடா கேட்ட? ஏன் காது கேட்கலையா? 1 கிலோ கறி கொடுப்பான்னு கேட்டேன். என்ன கறி? அடுப்பு கறி. ஆட்டு கறி தான்டா முண்டை கலப்பை. டேய் அத கறிக்கடையில போய் கேளுடா, பிண்ட கலப்பை. அப்புறம் ஏன் கறி வியாபாரம்னு எழுதி போட்டிருக்கேன்? எங்க போட்டிருக்கேன்? பாரு போர்டு. காய்கறி வியாபாரம்னு எழுதி போட்டிருக்கேன். கறியை மட்டும் கொடுக்க வேண்டியதானே? இந்த பாரு, கஸ்டமர் கேட்கறத கொடுக்கலைனா உன்னை கன்சியூமர் கோர்ட்ல நிறுத்தி நாரடிச்சு போடுவேன். நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா? டேய் கஸ்டமர் கேட்கறேன்ல, கம்முன்னு நிக்கிற. நீ கஸ்டமரா? விவரமா கேள்வி கேட்டா வெட்ட வர்றாங்க. போங்கடா. என்னால அந்த என்ன கஸ்டமர்கிட்ட போய் டென்ஷன் ஆகிட்டு இவனா கஸ்டமர் கொஞ்ச நேரத்துல என்னை கலட்டி மாட்டிட்டாயா? கத்திய கீழே போட்டு போய் வேலையை பாடுறா வென்று. நான் தப்பு பண்ண மாதிரி என்னவே குத்தம் சொல்லுப்பா நீ. வாங்க மாமி, நல்லா இருக்கலாம்? நல்லா இருக்கேன். அதானே ஏன் வாழைக்காய் எந்த அமுக்கு அமுக்குறிய? வலிக்க போகுது அதுக்கு. அடங்க மாட்டியா நீ? என்ன மாமி வாழைக்காய் எப்படி பார்த்து வாங்குதுன்னு தெரியலையா? இப்படி கொடுங்க. இப்படி டொங் டொங்னு சத்தம் கேக்குதா? அப்படி சத்தம் கேட்கணும். அப்போ பீட்ரூட்டை கிளி பார்த்து வாங்கணும், கேரட்டை கீரி பார்த்து வாங்கணும், பீன்ஸை உரிச்சு பார்த்து வாங்கணும். இப்படி பல ஐட்டம் இருக்கு மாமி. தக்காளியை நசுக்கி பார்த்து வாங்கணும். யாரா இதெல்லாம்? இந்தாங்க மாமி, கோச்சுக்காதீங்க, தொடச்சுக்கோங்க. இந்தாங்க. வேலைக்கெல்லாம் மனுஷாலதான் வைப்பா, இந்த மாதிரி குரங்கெல்லாம் வைப்பா. இந்தாங்க மாமி. கணக்கு எவ்வளோட அம்பி? 21 ரூபா ஆச்சு. 20 ரூபா கொடுங்க மாமி. மாம்ஸ், உங்க கல்யாணத்துக்கு நம்ம கடையில இருந்தா காய்கறி சப்ளை ஓகேயா? நீக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா அம்பி. மாமி என்ன மாமி சொல்றீங்க? இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னால நம்பவே முடியல மாமி. ஏண்டா என்னடா மாமிட்ட எவ்வளவு பெரிய பிட்ட போடுற? அத பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரியா இருக்கு. உன் ஒருத்தருக்கு பிள்ளை இருக்கும்டா. டேய் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது. இது உலகத்திலே அதிக பக்தர்கள் கும்பிடக்கூடிய குலதெய்வம். தப்பு பழிக்கப்படாது. மூக்க பிடிக்கிறார் மூக்க. அப்படி பார்த்தா மூக்கே இல்லாதவன் தான் இங்க குடிக்க வரணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. இத இப்படி எல்லாம் பொளக்குன்னு சாப்பிடப்படாது. இப்படி எடுத்து லைட்டா டிச் பண்ணி மொள்ள சாப்பிடணும், தெரியுதா? எனக்கு உஷா என்ன ஒரே கசு புஷா இருக்கு. எங்க தூக்கி போடுற? டே போண்டா, என்னடா சீடி சின்னதா இருக்குது? பிட்டு படமா? ஹலோ, இது வடையப்பா. படையப்பா சீடியா? அடுத்த நம்ம தலைவர் படமாச்சே. நான் உடனே போய் பாக்கணும். மிஸ்டர், இது சாப்பிடுற வடையப்பா. அது சரி. அதுன்னு இந்த வடையில ஓட்டை இருக்குது, இந்த வடையில ஓட்டை இல்ல. டெல்மிடா போண்டா. அண்ணே, வண்டி டாப் கியர்ல போயிட்டு இருக்கு, இழுத்து நிப்பாட்டுங்க. ஆள பாரு, சிலிண்டர் மாதிரி. இது பருப்பு வடை, இது உளுந்த வடை. உளுந்த வடையில மட்டும்தான் ஓட்டை போடுவாங்க. ஓஹோ, துண்டை குடு. துண்டா? துண்டோட எண்டை குடு. துண்டோட எண்டு. அது என்ன உளுந்த வடையில ஓட்ட போடணும், பருப்பு வடையில ஓட்ட போடக்கூடாதுன்னு எவன்டா ரூல்ஸ போட்டது? அப்படியெல்லாம் யாரும் சொல்லல. வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். கூப்பிடா சாலமன் பாப்பையாவ பட்டிமன்றம் வச்சு பைசல் பண்ணிடுவோம். ஏய், ஆஃப் பண்ணு மேடம். 501. என்னது 501? உன் செல்போன் விலைய தாண்டா சொன்ன. என் சென்று போலீஸ். எதுடா பால? ஏய், உன்னை சுட்டுடுவேன். என் தலையில கை வச்சுட்டீங்களா? உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன். நிறுத்துங்க. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன். ராமாதான். ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். அப்பா அல்ல கைய தொல்லை அதிகமாயிருச்சு. நம்ம 2 பேரும் பேசாம கிச்சன் போயிருவோமா? இது எதுக்கு இன்னும் கையில வச்சிருக்க? பேசாம தூக்கி போட்டு வாப்பா போவோம். வா வாயா ஒடியா. துண்டு துண்டு. ஐயோ, ஃப்ரைட் ரைஸ் போட சொன்ன போட்டாயா? போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, போட்டு முடிக்கணும்ல. எப்ப முடியும்? எனக்கு இன்னைக்கு வேணும். வேமா போடு. ஆளுகளை பாரு, அடுப்புல வந்து ஆம மாதிரி. என்ன ஃப்ரைட் ரைஸ்? அடே இரா, இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிட்டு சின்ன புள்ளத்தனமாவே இருக்கு. இரு, நான் எடுத்துட்டு வரேன். இரு. பியூட்டிஃபுல். வாட் ஆஃப் ஃபிகர், வாட் ஆஃப் ஃபிகர். வெரி நைஸ். சுமானா என்ன பெர்ஃபார்மன்ஸ். டேய் ஓ,
டேய் எங்கடா பாட்டு வர்ற Nice. மாட்டுக்கு பிறந்தவள இவ்வளவு இடம் கிடக்கும்போது எங்கடா கொண்டாந்து விடுற டேய் இந்தா சோறு திங்கிறியா என்னடா திங்கிற சாரி பிரதர், நான் சோர்லாம் திங்கிறது இல்ல, ஒன்லி பீஸா. டேய் ஏண்டா மேல ஏத்தலாம சாரி லாரி சைட் அடிச்சிட்டா இருக்கு அதான் சாரி சொல்லிட்டல, என்னத்துக்குடா என் மூஞ்சில கைய வச்ச? உன்னை என்னையா இதுக்கு போய் அருவாக்குறவள எடுத்துக்கிட்டு இருக்க விடுறா விடுப்பா நமக்குள்ள என்னப்பா விடுறா. ஆனா எனக்கு ஒண்ணும் ஆகலையா விடுறா ஏனாப்பா விடுறா. சரி நான் வேணா உன்கிட்ட சாரி கேக்குறப்பா அது அப்பாடா சென்னை சரியான சூடு. பி கேர்ஃபுல் மேன். அட ஆயிரத்து எடுக்கிற மாதிரியே கைய விடுறானுங்க, கடைசியில கர்ச்சிப்படுத்தி கழிய விட்டு போயிட்டானையா. டேய் அடுத்த வாட்டி வரையில வாடா, நீ தக்காளி நினைச்சுக்கிற மாதிரி. ஏய் நன்றி. உன் மனசுல நீ என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னால அநியாயமா ஒரு உசுறு பாத்து சரி. இப்படி அளப்பிட்டு இருந்தீங்கன்னா சைக்கிள் மட்டும் இல்ல லாரியை கூட கொண்டாந்து விட்டு கொள்ளுவாங்க. பொம்பளையா லட்சணமா இரு. முதல்ல லூசு கேபிலா எதை சொல்றா? சீ, நாடா இதுக்கு பேர் கேபிள்னா வச்சிருக்காங்க. ஆய் குண்டல கேசி. எவன்டா அது என் பேரை சொல்லி கூப்பிடுறது? நான் தான்யா. நீயா? பாப்பா யாரு? கலர் காம்பினேஷனே சரியில்லையே. இந்த கீழ் கொழுப்பு தானே வேணாங்கிறது. பாப்பாவுக்கு வீடு வேணுமா? நான் ஃபேமிலிக்கெல்லாம் வீடு கொடுக்கறது இல்ல. நாங்க ஃபேமிலின்னு ஒன்று சொன்னோமா? பேச்சுலரியா? லேடிஸ் பேச்சுலர். இது ஏன்டா முன்னாலே சொல்லல? பேச்சுலரா? வண்டர்ஃபுல். டபுள் ஓகே. யூ ஆர் அட்மிட்டட். Thank you sir. இந்த பாரு, இப்படி சார்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. சரிடா, வீடெல்லாம் சுத்தி காட்டுறா. ஏ மம்டி, என்னடா டேய்ங்கற? என்னையா சார்னாலும் பிடிக்கலைங்கிற, டேய்னாலும் பிடிக்கலைங்கிற, உன்னை எப்படி தான் கூப்பிடுறது? அழுக்கு என்ன அமுக்கு பாப்பா. பா இத பாருமா, இங்க நீ தங்கணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஜன்னல் கதவை மூடக்கூடாது, தூங்கும் போது லைட்டை அணைக்க கூடாது, உள்ள என்ன நடந்தாலும் அத நான் என் கண்ணால பார்க்கணும். ஓ, நீ வீட்டுக்காரனா நோட்டம் பாக்குறவனா? உனக்கு எதுக்கு இந்த வேலை? ஷட் அப். இந்த ஏரியா கொஞ்சம் அப்படி இப்படி. இவனை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியே. பி வெரி கேர்ஃபுல். இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் தான் பாதுகாப்பு. No problem uncle. நான் கன் வச்சிருக்கேன். லக்கேஜ் எல்லாம் கார்ல இருக்கு, மேல அனுப்பிடுங்க. ஒரு பொண்ணு கிட்ட கன்னா? Help me. ஏய் என்ன? காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க. என்னது? ப்ளீஸ் காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஆஹா, மதுரை மதுரை அனிதா வீட்டுக்குள்ள எவ்வளவு பூந்துட்டாப்பா. அலறப்பா, போய் காப்பாத்துப்பா. நீ போய் காப்பாத்து. ஐயோ நான் போனா கையில இருக்க ஜாமான் எடுத்து போட்டுட்டானா என் சொல்லில கொஞ்சம் போ, பயமா இருக்குப்பா. போப்பா. கற்பழிக்கிறாங்களாப்பா, காப்பாத்துப்பா. தள்ளு, நான் உன்னை காப்பாத்தணும். எங்க அவன்? அதோ அந்த நீக்ரோ தான். இதுவா? ஆமா. கற்பழிக்கிறாங்கன்னு தானே கத்துன? இல்லையே, கர்ப்பாம்பூச்சி தானே கத்துன. கரப்பாம்பூச்சியா? அடங்க. ஏய் மதுரை, எனக்கு கர்ப்பாம்பூச்சினா ரொம்ப பயம். சோ இந்தா போய் அடி. மதுரை மேல ஒரு கண்ணு முன்னாலே குதிரை ஏற பாடுறா. அடே இத பாத்துக்கு நீ சும்மா நிக்கிறது? நிக்கலாமா? விடாத. ஏமா அண்ணையே அழுதுட்டு இருக்கு, வாயில பிளாஸ்டர் வேற ஒட்டி இருக்கு, சூடு கிட்ட வச்சியா? அதெல்லாம் இல்லையே, பின்னே அழுதுட்டு இருக்கு. இன்னைக்கு ஐயா மௌன விரதம் இல்ல, இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்டுல கறியும் மீனுமா சமைக்கிறோமா, அத சாப்பிட முடியலன்னு வயிற்றுல அழுதுட்டு இருக்கோம். நல்லா அழுதும். ஏமா 3 நாள் ஆச்சு, இன்னும் ஏன் டிவி ரிப்பேர் பண்ணல? அண்ணல. இப்ப நான் எப்படி சீரியல் பாக்குறது? என்ன பண்றது? மதுரை மாடு மாதிரி உழைக்கிறான், இந்த மண்ணாங்கட்டிய டிவியை ரிப்பேர் பண்ண சொல்லி என் வாய் தான் வலிக்குது. சரிம்மா, நான் பக்கத்து வீட்டுக்கு போய் டிவி பாத்துக்கிறேன். ஏய் சுத்தியில எதுக்கு எடுக்கிற? என்ன செய்யறா? ஓ மெயின் ஆஃப் பண்ணுமா? ஏய் வா போலாம். சரிக்கா. ஓபன் பண்ணாம உள்ளே போய் பார்க்கலாம் போல் இருக்கு.
போய் பாப்போம். என்ன வெயிலுப்பா, கரண்ட் இல்லையா? யாருப்பா அது மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது? யார் அது நடு வீட்டுல வெடி வெடிச்சது? அட நீயா? இதுக்காகவா நீ இவ்வளவு வேகமா ஓடி வந்த? அடடா மகராச, இப்ப தாண்டா நீ லட்சணமா இருக்க இல்ல? மதுரை, இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு. தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். குடுப்பா இது எலக்ட்ரிக் சுடுகாடு. யாரை கேட்டு நீ மெயின போட்ட? நீ டிவிக்குள்ள தலையை விட்டுருக்கன்னு எனக்கு அப்புறம் தெரியும். நான் உள்ள விட்டுட்டு ஊன்னு நடந்து நான் கேட்கல. அந்த வாயத்தோட சொல்ல வேண்டியதாடா. எப்படி பேசுவேன்? இன்னைக்கு நான் மௌனம் வருதோம். யாருக்கிட்ட பேச மாட்டேன். இப்ப மட்டும் பேசுறேன். நானா பேசுறேன். பயத்துல தானா பேச்சு வருதுடா. என்னங்க வியாபாரம்லாம் ஒழுங்கா நடக்குதா? நல்லா நடக்குது மதுரை. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ஸ்பீக்கிங். ஹாய். குட் மார்னிங். மதுரை, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கையில அடிபட்டுருச்சு. போங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல, செங்கல்பட்டு பக்கத்துல ஏதோ மாட்டு சந்தை நடக்குதா, கை மேல துண்டு போட்டு வெலை பேசிப்பாங்களா, அத வீடியோல ஷூட் பண்ணணும். பண்ணுங்க. அது இல்ல, என்னால டிரைவ் பண்ண முடியாது. கொஞ்சம் எனக்காக வண்டி ஓட்டிட்டு வர முடியுமா? என்னன்னு உங்க வீட்டு டிரைவர் நினைச்சீங்களா? எனக்கு 1004 வேலை இருக்குது. ப்ளீஸ் மதுரை. பாருங்க, சும்மா என்ன டிஸ்டர்ப். பொண்ணு கூட எல்லாம் தனியா போகாத. ப்ளீஸ் கூட்டிட்டு போ. மதுரை, ப்ளீஸ் கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. மா சொல்றேல்ல, அவளால முடியலன்னு தானே கேக்குறா. கூட்டிட்டு போ. கம்முங்க. தேங்க் யூ ஆண்டி. யாருங்க? டேய் டேய் டேய், நில்ல. நீ எங்கடா போற? டிரைவர் ஒருத்தன் தான். ஆமா கிளீனர் ஒருத்தன் வேணும்ல. அங்க போறேன். கார் கிளீனர். மதுரை, நீ வண்டி எடுப்பா. விடுமா, அவனுக்கு போன் உண்டு. நீ உட்காரு ஆண்டி. ஆமா பெரிய ஆண்டி. இம்சை பிடிச்ச ஆண்டி. நீ படத்துல பால நான் யாரையும் போட்டுருக்கு. விடுடா அவளை, அவங்க போட்டு விடு. டேய் மதுரா. போட்டு பாரு. போடா, போய் கடையில போய் வேலை பாரு. மதுரா, வண்டி புது வண்டி பார்த்து யூஸ் பண்ணு.